ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி வர்னிஸ் கிச்சனில் பச்சைப்பயிறு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். குழம்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டிக்கணுங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணுங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க, ரெண்டு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துக்கணுங்க, இந்த பச்சை பயிரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணுங்க. இதில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இந்த மாதிரி சைஸ் சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. பச்சைப்பயிறு 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோங்க. பாருங்கள் எப்படி நல்லா குழஞ்சி அழகாக வெந்திருக்குன்னு. பார்க்கவே ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்குது பாருங்கள். இப்போது இதை மத்து வச்சு கொஞ்சம் லேசாக கடைஞ்சிக்கணுங்க. சின்ன மத்து வச்சு லைட்டாக மசிச்சுக்கணுங்க. பச்சை பயிரை தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கணும். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடித்தோன்னே கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் சாம்பார் தூள் அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிக்கலாங்க. இந்த டைமில் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த பச்சைப்பயிறு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.